சொன்னேன் என்கிட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் இது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்றதால உங்கள் டீமில் நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் கேங்காக இருப்பீங்க. அவங்க எல்லாரும் அப்படியே மேடைக்கு வாங்களேன். அண்ணா காலிலேருந்து எத்தனை முறை கை தூக்குறீங்க? வாங்க வாங்க வாங்க. ஒரு சின்னதாக கேம் தான் போட போகிறோம், ஒரு சின்ன விளையாட்டு. பெண்களும் வாங்க. டைரக்டர்ஸ் டீம்லேருந்து வரணுன்னாலும் வரலாம், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரணுன்னாலும் வரலாம், முத்துக்குமரன் வரணுன்னாலும் வரலாம். ஆட வைக்க மாட்டேன், ஓட வைக்க மாட்டேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேமு தான். எல்லாருமே சேர்ந்து விளையாட போகிறோம். தனித்தனியாக 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் சேர்ந்து விளையாட போகிறோம். ஒரு 10-20 பேர் மேடைக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. கமான் கேர்ள்ஸ் வாங்க. பசங்க வர மாட்டாங்க, பொண்ணுங்க வாங்க. பசங்க வர மாட்டாங்க, நீங்க வாங்க. கேர்ள்ஸ் நீங்க வாங்க. உடனே எந்திரிப்பீங்களே. கேர்ள்ஸ் வாங்க. முத்துக்குமார், ராமசாமி 2 பேரும் வாங்க மேல. அதாவது வேலை செய்யும்போது ஒண்ணா வேலை செய்வாங்க, போன் பேசும்போது ஒண்ணா போன் பேசிட்டு சுத்துவாங்க, ரெஸ்ட் ரூம் போனாலும் ஒண்ணா தான் போவாங்க, எங்க பார்த்தாலும் ஒண்ணா தான் இருப்போம். அவங்கள எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். மேல கூட்டுவாங்க. சீக்கிரம் வாங்க. ஒரு சூப்பரான கேமை முடிச்சிட்டு நம்ம எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போலாம். வாங்க. யார்பா? பெரிய ரஜினியும் மம்முட்டி வர வர வாங்க. கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு இன்னும் நிறைய பேர் வரலாம். இன்னும் ஒரு 5-6 பேர் வாங்க. சீக்கிரம் வாங்க. எப்படி பிரிக்கிற நீலாம்பரி மாதிரி உங்க நட்பை எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இப்போ வாங்க வாங்க. கூட கற்பை போல எண்ணுவேன். இன்னும் ஒரு 5 பேர் வாங்கப்பா. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். பாட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு. சரிப்பா, லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் யாரும் வரலையா? அவ்வளவுதானா? யாரும் வரலையா? வரவங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் இடையில வந்தா சேர்க்க மாட்டேன். ஓகே டன். வாங்க. என்னன்னா உங்களுக்கு யாரையாவது கூப்பிடணுமா? பழனிக்குமார் மகாராஜன். பழனிக்குமார் மகாராஜா. உங்களுக்கு யாராவது? சின்ன பகவதி, பெரிய பகவதி, காளீஸ்வரி, காளீஸ்வரி, எஸ்தர், எஸ்தர், எஸ்தர். அவ்வளவுதான் சார். உங்களுக்கு உங்க தம்பியோ உங்க வீட்டில் இருந்தோ யாராவது கூப்பிடணுமா? என் வீட்டில் இருந்து சொல்கிறீங்களா? ராஜானனும் கிருஷ்ணன் சார் வாங்க வாங்க. நீங்கள் 2 பேரும் தானே, 2 பேரும் ஒன்று போல பிரியாமல் திருநெல்வேலி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. ஓகேப்பா, எல்லாம் நின்ட்டீங்களா? சிம்பிளான கேம், டென்ஷன்லாம் எதுவுமே இல்லை. செம்ம சிம்பிளான கேமு. என்னம்மா? ஓ நீங்கள் தானா தலைவா? எடுத்தோடனே உன்னை அவுட் பண்ணி எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாரு வெளியில். ஓகேவா? நான் இப்போ ஒரு நம்பர் சொல்வேன். நான் என்ன நம்பர் சொல்கிறேனோ அத்தனை பேராக பிரிஞ்சு நிற்கணும். சரியா? 5ன்னா 5 பேராக நிற்கணும், 10னா 10 பேராக நிற்கணும். 10 பேரை தாண்டி குரூப்பில் இருக்கவங்க வெளியே போயிடணும். ஓகேவா? சூப்பர் கேமா, ஈஸி கேம். கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்ந்து இருக்கலாம், வயசானவங்க சின்ன பசங்க சேர்ந்தும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே. நம்பர் 5. 5 பேரா? 5 பேரா? வாங்க. வேற யாரு மிச்சமா இருக்கான்னு போய் பாருங்க. இங்க நிறைய பேர் இருக்கீங்க. 5 தான் இருக்கணும். யாராவது 2 பேர் வெளியே வாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4 பேருக்கு துணை இல்லை, இவங்க வெளியே போயிடுவாங்க. கேம் புரிஞ்சிருச்சா? ஓகே.
இப்போ விளையாடலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. 8 8 பெரிய ஸ்டேஜா இருக்கு, அப்படியே தள்ளி தள்ளி வாங்க. 8 இருக்கீங்களா? 1 2 3 4 5 6 7 8 இப்படி ரவுண்ட் கட்டி இப்படிலாம் பண்ணீங்கன்னா அமுச்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். 3 4 5 6 7 8 8 அங்க 8 எப்படி வரும்? 2 4 6 8 ஓகே கரெக்டா. இப்போ சொல்றேன் நான் 7. வெரி சிம்பிள். ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர கழட்டி விடுங்க. ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர கழட்டி விடுங்க. 7 இங்க எத்தனை பேரு சார்? இங்க 7 பேரா? உங்க டீம்ல இருந்து யாரை கழட்டி விட்டீங்க? 2 பேரை இப்படி வாங்க. அண்ணா இப்படி வா. சித்தப்பு சித்தப்பு இருங்க இருங்க. அங்க அங்க இருந்து ஒருத்தர் வரணும்ல. 7 பேர் எங்க இருக்கீங்க? 2 4 6 சரி. அண்ணன் அவரா மனசு விட்டு வந்துட்டாரு. எப்படி அமுச்சு விட்டேன் பார்த்தீங்களா? பார்த்துறதுங்களா? கிஃப்ட் விட்டு கொடுத்துட்டீங்க. ஒருத்தர் அங்கிருந்து நாங்கள் மூவ் பண்ணிட்டு நாங்கள் விட்டு கொடுத்தோம். இளைஞர்கள் வழி விட்டுக்கிறோம். சரிண்ணே. பெரிய சித்தப்பு பாய். யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணி. ஓகேவா? அடுத்து 6 ஆடியன்ஸை பார்த்து நில்லுங்க. அண்ணா இப்படி திரும்புங்க. 6 பேரு. அண்ணா இப்படி திரும்புன. ஓகேவா? என்னண்ணே அண்ணா கழட்டி விட்டாங்களா? கழட்டி விட்டாங்களாண்ணே? யாருண்ணே? யாரை நம்பி வந்தீங்க? எப்படி மோசமா போனீங்க? சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? உனக்கு உன் டீமுக்கு என்னதாம்மா பிரச்சனை? அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து இங்க சேர்ந்துருச்சு. இந்த பொண்ணுங்களே இப்படிதாயா? அழாதடா, ஃபீல் பண்ணாத. சாக்கில கோட்டர் வைக்க தரேன். நீங்க எந்த டீம்? யார் உங்களை கழட்டி விட்டா? நான் இந்த டீம் தான். இங்க இருந்து ஓ ஓகே. என்னங்க உங்க பாஸ் உங்களை கழட்டி விட்டாரா? ஆமா ஏன் பாஸ். சரி ஓகே. ஏன்னா அவர் நண்பரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்படிதான் நம்பி வந்தீங்களா? போச்சா? போங்க. ஒண்ணும் தர மாட்டோம். யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். 2 2 2 2 2 போச்சா? யார் யாரை நம்பி வந்தீங்க? நம்பி வந்தீங்க? பள்ளிக்குமா வரும்போது கை கோத்துட்டு வந்தீங்களோ? இல்லை இல்லை ஜோடியா வந்தீங்களா? போச்சா? இவ்வளோ நம்பாதீங்கண்ணே. போங்க போய் புள்ளக்குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாருங்க. இந்த பையன் 3 இங்க வாங்க. 3 சார் 3 சார். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க சார். இங்க வாங்க சார். இது தெரிஞ்சுதான் 3 சொன்னேன். யாரும் போக முடியாது. ஓகேவா? 5 அங்க போங்க கேர்ள்ஸ். ஓஹோ நீ வாயேன் மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே இங்க இருந்து அங்க போயாச்சு. சரி பெண்கள் பாவமாச்சே. அவங்க கூட 2 பேர் போய் நின்று உங்கள இருந்து ஒரு 3 பேர் கீழே போலாம்ல? முடியாதுல்ல சார்? சார் சும்மா தான் சார் சொன்னேன். வாங்க சார். நான் இவங்கள தான் கேட்டேன், உங்களை இல்லை. வின் பண்ணிடலாம்னு பார்க்கவும் நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க போலக்க. பிரிச்சு விட்டுறாங்க சார். நீங்க இங்க இருக்கீங்களா? ஸோ நான் அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, நீங்க இங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக பக்கப்புல வச்சிருக்கீங்க. கேர்ள்ஸ் உங்க அண்ணனுங்களை நம்பி வந்தீங்க, இப்படி தான் நிற்கணும். ஓகே போங்க. பார்த்து வச்சுக்கோங்க. மூஞ்ச எங்க வச்சு செய்யணுமோ செய்யுங்க. ஓகே 3 எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. வெரி குட். 4 சார். சார் இருங்க.
கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இருங்க சார் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எப்படி தைரியமா நீங்க அங்க நிக்கலாம் தனியா? முதலாளிகளை இங்க வச்சுட்டு நீங்க எப்படி தைரியமா இருக்கலாம்? எதுவா இருந்தாலும் நியாயமா இருக்கணும்ல மேடம். சார் இவரு வந்ததுல இருந்து தங்க காயின் கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்காரு. நீ இப்படி பண்ணினா அடுத்த மாசம் சம்பளமே வராது உங்களுக்கு, சொல்றேன் நான். ஓ அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு கம்பெனி மேல, எப்படியும் சம்பளத்தை போட்டுருவாங்க நம்ம விளையாடினோன்ட்டு. ஃபைன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிட்டோன்னே வந்து கேம்ல ஜெயிச்சாலும் சார்க்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸோ எம்ப்ளாயிஸை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மேடைக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து விளையாடினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். முன்னாடி வாங்க. இப்போ எல்லா நண்பர்களும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்களா இருக்கீங்க? ஏய் அப்படியே குரூப்பாகவே நில்லுங்க தனித்தனியாக. ஃப்ரெண்ட்ஸாக வந்த எல்லாரும் ஒன்றா இருக்கீங்களா? இங்கே இல்லை பசங்களை அமுச்சு விட்டீங்க. வேற யார் இப்போ இருக்கிறதுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? டோன்ட் வெரி, பிரிச்சிடுறேன். 5 5 5 சார் இந்த பசங்களை நம்பாதீங்க சார். முதலாளின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். கண்டிப்பா. ஃபைன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க முன்னாடி வாங்க. இந்த கேம்ல நான் பெண்களா ஆண்களா கொண்டு வரணும்னு நினைக்கல. பட் அது ஃபார்ம் ஆகி நிக்குது 10-10ன்ட்டு. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 பாய் 3 அண்ணே என்னண்ணே நீ வாங்க. அங்க 3 பேர் யாரு? என்ன கேர்ள்ஸ் அவங்கள பிரிச்சுட்டு வந்து இவரோட சேர்ந்துட்டு யார் இவரு? தெரிஞ்சவரா? நாங்க 2 பேரும் க்ளோஸ், அவங்க 2 பேரும் க்ளோஸ். அப்புறம் அவங்களுக்கு நாளை கழிச்சு டீ கிடையாது. அண்ணே நான்லாம் வந்து சுண்டலும் கிடையாது மேடம். சுண்டல் ஓகே அண்ணன் தான் வந்து அந்த அன்னபூரணியா தெரியாம போச்சு எனக்கு. அண்ணே நானும் டீக்கு அடிமைதான். சரி நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். ஓகேம்மா பாய். ஓ இந்த இதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? சரி ஓகே. 2 இருக்கு 4. ஐயோ அவரை போய் நீங்க நம்பி அவர் கூட போய் நின்னீங்கல்ல. இப்போ போறதுலயே ஹாப்பி தான். ஃப்ரெண்ட்ஸா வந்தோம், ஃப்ரெண்ட்ஸாவே போறோம். ஓ அப்படி சரி போங்க. நான் சமாளிஃபிகேஷன். வாங்க முன்னாடி வாங்க. இதுல யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். 4 பேரும். எனக்கு என்ன தோணுது, இவங்க 3 பேர் ஒண்ணா இருந்தோம் உங்களை அமுச்சு விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இருக்கலாம். அதுதான் எனக்கு. இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சரிப்பா 2 தான்யா. கரெக்டா தான் இருக்கீங்க. ஓகே 3 அடே பார்த்து வச்சுக்கோ. ஜென்மத்துக்கு டீ கிடையாது உங்களுக்கு. இங்க இருக்க மாட்டாங்க, அதனால ஒன்று சேர்த்துட்டாங்க. ஓ உங்களுக்கு பெரிய மனசு தானே. இருந்தாலும் கடைசி 4வது இடத்துல வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல். துபாய் ராமசாமி. அண்ணே எப்படியோ ஒன்னதான் கழட்டி விட போறாங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எனக்கு தெரியும் மேடம். ஏன்னா எனக்கே தெரியும் சுரேந்திர சார் பற்றி. அப்புறம் எதுக்கு இவங்க கூட ஒட்டிட்டு இருக்கீங்க? பழக்க தோசம். ஃபைன் 2 அதுதான் அண்ணனை வந்து அமுச்சு விட்டுருவாங்க. சரி வாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸா நீங்க 2 பேரும்? ஆமாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்தே நமக்கு ஜாயின் பண்ணலேருந்தே ஃப்ரெண்ட்ஸா. ஆமாம், அவர் ஆக்சுவலாக ஸ்டோர் மேனேஜர், நான் சர்வீஸ் மேனேஜர், அவ்வளோதான். இல்லை நான் என்ன நினச்சேன்னா இவர் லீவ் அப்ளை பண்ணால் இவரும் சேர்ந்து லீவ் போட்டுறது அந்த மாதிரிலாம். நான் லீவ் போட்டுருவேன். புரிஞ்சுது. கிளாஸ்மேட்ஸா? ஓகே நடத்துங்க. உண்மையிலே இல்லைங்க. ஒரு தடவை கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டதில்லை. ஒரே கடையில் தான் அரிசி வாங்குவாங்க. சரிப்பா. ஸோ இத்தனை பேர் வந்தீங்க. அதில் வந்து கடைசியாக வின்னராக இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. உண்மையிலேயே நண்பர்களாகவும் வந்து இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக விளையாடினதுக்கு ஒரு பரிசும் கிடையாது, சும்மா டைம் பாஸ். ஓகே பாய்.